போலி வாக்காளர்களை சேர்த்து வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முயற்சிப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சரக்குடியில் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் திருநள்ளாறு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரி மேலிட பொறுப்பாளர்களான கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரீஷ் சோடங்கர், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை, மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வட இந்தியாவிலிருந்து போலி வாக்காளர்களை புதுச்சேரிக்கு இறக்குமதி செய்து தேர்தலில் வாக்களிக்க செய்வதற்காக ஆளும் பாஜக கூட்டணி முயற்சி செய்வதாகவும், இருப்பினும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் எனவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார்.